ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் 12th இங்கிலீஷ்க்கான பப்ளிக் எக்ஸாமோட ஃபுல் ஆன்சர் கீப்பா. ஸோ ஆல்ரெடி 1 to 20க்கான ஃபஸ்ட்டு கிராமர் பார்ட்டுக்கான ஆன்சர் கீ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். போய் பார்க்கலாம் பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் காமிக்கிறேன், ஆன்சர் கரெக்டாக ரீட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்து வச்சுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு டேரக்ட் ஸ்பீச் ஆக்டிவ் வாய்ஸ் ஃபுல் ஆன்சருக்கு மொத்தமாக கம்ப்ளீட்டாக போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி வச்சுங்க சரிங்களா. ஸோ வீடியோ பார்த்து முடிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கரெக்ட் ஆகுது ஆன்சர் அப்படின்றது ஒவ்வொருத்தருமே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ அது எனக்கு தெரியும். சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயினா. ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சினோனிம்ஸ் அண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே உங்களோட ஆன்சர் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சினோனிம்ஸ் அண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் டி ஏட்டட், செகண்ட் ஒன் கிளைம்பிங் ஹரிட்லி, தேர்ட் ஒன் கன்ஃபியூஷன், fourth one divided, fifth one inadequate, sixth one flattery, seventh one etc nobility, eighth one set off, ninth one above, 10th one D therefore, 11th one B to be the most powerful, 12th one C many, 13th one B between jobs, 14th one D motor plus pedal, 15th one world famous B, 16th one A schedule, 17th one B central intelligence agency, 18th one D wisdom, 19th one many, 20 வந்து பார்த்தீங்கன்னா and ஓகேங்களா. இப்போ வாங்க பசங்க நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இந்த இஆர்சி பாயிண்ட்ஸ் கொடுத்து ஆன்சர் கேட்குறது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் குரூப் அப்லோட் பண்ணிடுறேன். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன், போய் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு ஆன்சர் வந்து சேரும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 கிராமர் பார்ட்டுக்கு ஆன்சர் பார்த்தலாம்ப்பா. ஸோ கிராமர் பார்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். சப்போஸ் மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். ஸோ 27 ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து நிக்கிதா செட் டு கனிஷ்கா ப்ளீஸ் டோன்ட் மேக் டூ மச் நாய்ஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் இருக்குன்னா ரிக்வெஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நிக்கிதா ரிக்வெஸ்டட் கனிஷ்கா நாட் டு மேக் டூ மச் நாய்ஸ் ஓகேங்களா. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சரு. நெக்ஸ்ட் 28 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன்டு பேசிவ் வாய்ஸ்ப்பா. ப்ராமிஸ் ஷுட் பி கெப்ட் இதுதான் வரும். ஆல்டர்னேட்டிவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ப்ராமிஸ் ஷுட் பி கெப்ட். ஸோ இப்படி மாற்றலாம் ஓகேங்களா. ஸோ இதுவும் கரெக்டாக எழுதிக்கணும் செக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் 29 பொறுத்த வரைக்கும் த போலீஸ்மேன் would not have arrested the man unless he had violated the rules. இதை வந்து பார்த்தீங்கன்னா இஃப் வித்தவுட் சேஞ்சிங் த மீனிங் மாற்றாமல் இஃப் கிளாஸ் போட்டு யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எப்படி மாற்றணும்னா த போலீஸ்மேன் would not have arrested அப்படியே மொத்தமாக போட்டு த மேன் பக்கத்தில் இஃப் போட்டு அன்லெஸ் தூக்கிட்டு இஃப்பை மட்டும் போட்டாலே போதும். he had not violated the rules ஓகேங்களா. வேறு எதுவுமே தேவையில்லை, அன்லெஸ் தூக்கி இஃப் போட்டால் முடிஞ்சிச்சு சரிங்களா. இதில் 29ல் 30 பொறுத்த வரைக்கும் கம்பைன் இன்ட்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றணும். ஸோ இது ரெண்டு மாதிரி மாற்றலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தோ பார்த்தி இஸ் எ குட் ஆக்டர் ஈ இஸ் நாட் பாப்புலர். ஸோ பார்த்தி பக்கத்தில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தோ போட்டால் முடிஞ்சிச்சு. அப்படி இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் தோ போடலாம். ஆல் தோ பார்த்தி இஸ் எ குட் ஆக்டர் இஸ் நாட் பாப்புலர் ஓகேங்களா. இஸ் நாட் பாப்புலர் ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ தான்ப்பா. ஸோ இந்த ஆன்சர் கரெக்டாக வந்துச்சு சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெஃபரன்ஸ் கான்டெக்ட் 3 மார்க்ஸ்க்கான ஆன்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இந்த இப்போ செக்ஷன் 3ல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லோகன் ரேட்டிங் வந்து நம்ம பசங்க ஓனாக எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி காட்டுறேன், இந்த மாதிரி எழுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரோட் சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட் டுடே அலைவ் டுமாரோ. ஆல்டர்னேட்டிவ் வந்து ஸ்பீட் த்ரில்ஸ் பட் கில்ஸு. கிளீன்னஸ் பொறுத்த வரைக்கும் கிளீன்னஸ் இஸ் நெக் டு காட்லினஸ்ஸு. பேலன்ஸ் டைட்டை பொறுத்த வரைக்கும் ஈட் ரைட் பி ரைட். ஸோ பி பிரைட் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஸ்லோகன் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்காக தான் ஒரு எக்ஸாம்பிளாக போட்டிருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், இப்படி எழுதணும் இல்லை, இது ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் 40 ரீஅரேஞ்ச் ஸ்கிராம்பிள்டு வேர்ட்ஸ் எப்படி எழுதுன்னு பாருங்கள். தயவு செஞ்சு இது கரெக்டாக எழுதுன்னு செக் பண்ணி வச்சுங்க. ஏ வந்து பார்த்தீங்கன்னா வி செல்டம் ஸ்பீக் டு அவர் நெய்பர்ஸ். பி ஓகேங்களா. ஏ பி வந்து திஸ் இஸ் நாட் தி வே டு ஆன்சரு. சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நோபடி கேன் ரிசால்வ் திஸ் இஷ்யூ ஓகேங்களா. ஓகே பசங்களா. ஸோ 40 கரெக்டாக செக் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் தி இயர் நான் பசங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருந்தேன். அந்த பிடிஎஃப் படிச்சிருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் எழுதிக்கலாம். ஏன்னா அதிலிருந்து மட்டும்தான் அப்படியே மொத்தமாக ஸ்பாட் தி இயரை கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. ஸோ பசங்க மோஸ்ட் அட்டம் பண்ணியிருப்பீங்க நம்புறேன் அந்த பிடிஎஃபை பார்த்தவங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்கிறப்ப இதில் வந்து கொஸ்டின் வந்து நெய்தர் ரம்யா இஸ் எ சிங்கர் நார் டான்ஸர் இருக்குது. எப்படி மாற்றணும்னா ரம்யா இஸ் நெய்தர் எ சிங்கர் நார் எ டான்ஸர்னு மாற்றணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்பேரோ இஸ் த மோஸ்ட் யூனிக் பேர்டு இருக்குது. மோஸ்ட்டாக வரக்கூடாதுப்பா. த ஸ்பேரோ இஸ் ஏ மோஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு தேவ் இஸ் ரிமூவ் பண்ணிட்டு த ஸ்பேரோ இஸ் ஏ யூனிக் பேர்டு இப்படி தான் மாற்றணும். நெக்ஸ்ட் திஸ் இஸ் நாட் யுவர் டேட்ஸ் கார் இஸ் திஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் டேக் வந்து தப்பாக இருக்குது. இது எப்படி மாற்றணும்னா திஸ் இஸ் நாட் யுவர் டேட்ஸ் கார் அப்படியே போட்டு இஸ் இட்டு தான் வரும் ஓகேங்களா. இஸ் திஸ் வராதுன்னு பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு கேன் யூ டெல் மீ வேர் இஸ் த ஜிம்னாசியம். ஸோ இது எப்படி மாற்றினா கேன் யூ டெல் மீ வேர் த ஜிம்னாசியம் இஸ் நாங்கள் வரணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5th ஒன் ஆல் த இதில் வந்து 5th ஒன்னில் ஒன்றுமே இல்லை பசங்களா. இன்ஃபர்மேஷன்ஸ் எஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். ஆல் த இன்ஃபர்மேஷன் இ கேவ் மீ வாஸ் ஃபால்ஸ். ஸோ லாஸ்ட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் எஸ் மட்டும் ரிமூவ் பண்ணால் கரெக்ட் ஓகேங்களா. ஸோ ஸ்பாட் தியரும் கரெக்டாக இப்போ எவ்வளோ பேர் கரெக்டாக பண்ணிங்க சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா கீழே வந்து ஆன்சர் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி வச்சுங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
சூட்டபிள் மாடல் வெப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பொறுத்த வரைக்கும் மஸ்ட்டு இல்லை ஷுட் யூஸ் பண்ணலாம். யூ மஸ்ட் சுவிச் ஆஃப் த லைட்ஸ் அப்படி இல்லைனாலும் யூ ஷுட் சுவிச் ஆஃப் த லைட் ரெண்டுமே எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் டேஷ் வென் த எர்த்குவேக் இட் த ஸ்மால் டவுன். ஸோ ஸ்லீப் கொடுத்துருக்காங்களா, வாஸ் ஸ்லீப்பிங், எவ்ரி ஒன் வாஸ் ஸ்லீப்பிங் வென் த எர்த்குவேக் இட் த ஸ்மால் டவுன். ஸோ இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்குது. ஸோ அதுக்காக வாஸ் ஸ்லீப்பிங் தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டேஷ் ஐ காட் அப் இயர்லி ஐ மேனேஜ் டு ரீச் ஸ்கூல் ஆன் டைம் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வித் அப்ரோப்ரியேட் லிங்கர். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து சின்ஸ் போகலாம், சின்ஸ் ஐ காட் அப் இயர்லி போகலாம், அப்படி இல்லைனா ஆஸ் இல்லை பிகாஸ் இந்த மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்று போட்டிருந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக ஆகும், ஆன்சர் மார்க் வரும். ஸோ அதனால் இந்த மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்று போட்டால் போகும். தேர்ட் ஒன்று பொறுத்த வரைக்கும் சின்ஸ் ஆஸ் பிகாஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் HEIR ஃபஸ்ட்டு டேஷில், நெக்ஸ்ட் டேஷில் தான் HAIR முடி அது வரும். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் உங்களுக்கு கொஷின்ஸு. ஸோ உங்களுக்கான ஃபுல் ஆன்சர் நான் கொடுத்துட்டு நம்ம பசங்களுக்கு. ஸோ ரிமைனிங் வந்து இந்த 3 மார்க்ஸு இந்த பேராகிராஃப் அதெல்லாம் மோஸ்ட்டாக முடிச்சிருப்பீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எவ்வளோ கரெக்டாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான ஆன்சர் கீழே எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தொடர்ச்சி நம்ம சேனல் போட்டுனே இருக்கும். ஸோ மிஸ் பண்ண தெரிஞ்சிக்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.